ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ். நான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தேவசேனா இருந்துட்டு எனக்கு வந்து ரேணுகாவுடைய டெத் ரிப்போர்ட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தாங்க. அதை வந்து எப்படியாச்சும் வந்து மல்லி வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்து கொண்டு கொடுக்குறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே. அந்த விஷயத்துக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே வந்து அந்த வீட்டில் வந்து நிறைய பேரை வந்து நம்ம மல்லி வந்து செட் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. மனோகரை வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம அரவிந்தையும் வந்து நைஸாக அந்த இடத்துல வந்து ரஞ்சிதா வந்து லவ் பண்ணுறேன், நான் வந்து உங்களை வந்து லவ் பண்ணுறேன், மல்லியை வந்து பார்க்காத இருந்திருந்தால் உங்களை தான் வந்து லவ் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து ஏதோ வந்து பேசி அப்படியே மயக்கி வந்து நம்ம அரவிந்தும் வந்து உள்ளே வந்து ஐக்கியமாயிட்டார். ஓகே, சூப்பரான விஷயம். இப்போ வந்து அந்த ரிப்போர்ட் வந்து எப்படி வந்து இவங்க கைக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அரவிந்த் என்னது மனோகர் இருந்துட்டு அந்த ரிப்போர்ட்டையும் வந்து எடுத்துகிட்டு வந்து அவங்க கையில் வந்து கொடுத்தாச்சு. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மனோகருக்கு ஒரு ட்விஸ்ட்டு, மல்லிக்கு ஒரு ட்விஸ்ட்டு, அன்னபூர்ணிக்கு ஒரு ட்விஸ்ட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ராஜேஸ்வரி இருந்துட்டு எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தேகம் வந்து உண்டாக இருக்கும். அந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டாங்க. ஏன்டா இப்படி வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து தெரில. அந்த அளவுக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட்டில் வந்து நான் வந்து உங்கள் கையில் கொடுத்தது வந்து ஒரு ரிப்போர்ட்டு, ஆனால் அங்கே வந்து போயிருக்கிறது வந்து ஒரு ரிப்போர்ட்டு, மாறி மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குழப்பி வந்து விட்டுட்டாங்க. என்னடா எனக்கே வந்து ஒரு குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து கேட்குறீங்க. ஆமாங்க, எனக்கே வந்து ஒரு குழப்பமாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு ட்விஸ்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க. ராஜேஸ்வரி இருந்துட்டு நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு என்ன ரஞ்சிதா என்ன இருக்குது அந்த ரிப்போர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும், உடனே வந்துட்டு இதில் வந்து ரேணுகாவுடைய டெத் ரிப்போர்ட் வந்து இருக்குது, இது வந்து ஒரு கொலை இல்லை ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த டெத் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும், அதுக்கப்புறம் ஆமாம் இதில் வந்து அந்த ரிப்போர்ட் தான் இருக்கும், அவங்கக்கிட்ட வந்து கொடுத்தது வந்து நான் வந்து வெறும் நம்ம ரெடி பண்ண ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும், உடனே இந்த விஷயத்தை வந்து யார்கிட்ட கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லிக்கு வந்து கன்வே பண்ணுறதுக்காக வந்து யார் வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மனோகர் வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து இதை வந்து மல்லிக்கிட்ட வந்து சொல்லி ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து கண்டிப்பாக வந்து சொல்ல போகிறாரு. உடனே ஃபோன் பண்ணி வந்து இப்படி தான் வந்து உங்ககிட்ட இருக்கிறது வந்து உண்மையான ரிப்போர்ட் இல்லை, உண்மையான ரிப்போர்ட் வந்து இந்த வீட்டிலே இருக்குது, அவங்க வந்து இந்த வீட்டிலே வந்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. நம்ம மனோகர் இருந்துட்டு ஐயோ என்ன தம்பி, மனோகர் தம்பி வந்து ஃபோன் பண்ணும்போதே வந்து எனக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்து வந்துச்சு. இப்போ தாங்க கதையில் வந்து சூடு பயங்கரமாக வந்து பிடிக்குது. அந்த மாதிரியான ஒரு சூடை வந்து ஏற்றி விட்டுட்டாங்க நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு. அப்போது அந்த ரிப்போர்ட் வந்து கிடைச்சதுன்னா அதுவே வந்து ஒரு இந்த விஜய் வந்து கொலை பண்ணல அப்படின்றதுக்கான ஒரு சாட்சி வந்து ஒன்று வந்து கிடைச்சிரும். அதே மாதிரி வந்து இந்த குறுக்கு விசாரணை பண்ணால் ரஞ்சிதாவை கண்டிப்பாக வந்து எப்படியும் வந்து இந்த கொலை வந்து கொலைன்னு இல்லை, அது வந்து ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய் வந்து யாராலையும் வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. எப்படியாச்சும் வந்து கதிரேசன் தான் வந்து உள்ளே போவார். அப்போது நீங்கள் வந்து எல்லாரும் ஒரு அப்பாவியை வந்து டார்கெட் பண்ணி அவரை வந்து ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டு வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்து இருக்குது. அதுதான் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அந்த ரிப்போர்ட்டை வந்து எப்படியாச்சும் வந்து வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க. அப்படி வந்து யோசிக்கும் போது தான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயத்த வந்து பண்ணுறாங்க. யார் வீட்டுக்கு என்ன அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு ஒரு 4-5 பேரை வந்து செட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பணத்தெல்லாம் வந்து லாக்கருக்குள்ளே வச்சு அந்த லாக்கருக்குள்ளே தான் வந்து எப்படியாச்சும் வந்து இந்த ரிப்போர்ட் மட்டும் யாருக்கும் வந்து கையில் வந்து கிடச்சிருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதாவை எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த லாக்கருக்குள்ளே வந்து வை அப்படின்னு சொல்லிட்டு வந்து லாக்கருக்குள்ளே வந்து வைக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன மேடம் இது கட்டுக்கட்டாக வந்து பணம் இருக்குது, உங்கள் குரூப் ஆஃப் கம்பெனி என்ன வந்து மோசடி வந்து பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து பயங்கரமாக வந்து திட்ட போகிறாரு. அப்படி வந்து திட்டத்தில் வந்து கண்டிப்பாக வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷாக் அடிச்சுக்கிட்டு வந்து நம்ம ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் வந்து பார்க்க போகிறாங்க. அதுக்கப்புறம் யார் சார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மனோகரும் வந்து அந்த இடத்துல வந்து ஆக்டிங்கை வந்து போட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரை வந்து வர சொன்னதே வந்து நம்ம மனோகர் தான் மல்லி சொல்லி. ஆனால் இருந்தாலே அந்த இடத்துல வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி, சார் நீங்கள்லாம் இங்கே வந்து வரக்கூடாதுங்க சார், எங்கள் வீட்டில் வந்து அப்படி என்ன சார் இருக்குது, என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் எல்லாம் வந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மனோகரே வந்து கேட்குறதுக்கு வந்து ஆரம்பிச்சிடுறாரு. அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையை வந்து காமிக்கும்போது, அந்த இடத்துல தான் வந்து ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருதுங்க. அப்படி வந்து தெரிய வந்ததுன்னா அப்புறம் என்ன, நம்ம இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருங்க வந்து சும்மா இருப்பாங்க? கண்டிப்பாக வந்து அந்த இடத்த வந்து ஓப்பன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து மனோகர் கண்ணில் மட்டும் அந்த ரிப்போர்ட் வந்து கண்ணில் வந்து தெரிஞ்சிருதுங்க. இந்த ரிப்போர்ட் வந்து கிடைச்சா போதும், எப்படியாச்சும் வந்து நம்ம மல்லியை வந்து விஜய் வந்து வெளியே வந்து எடுத்துருவாங்க நம்ம மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நம்பிக்கை வந்து மனோகருக்கு வந்து நிறையவே வந்து கிடைக்குது. ஏன்னா பண்ண குற்றத்துக்கு பண்ண அநியாயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து
ஒரு பரிகாரமாக இருக்குமே இதை வந்து நம்ம வந்து பண்ணோன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மனோகர் வந்து ரொம்பவே வந்து எதிர்பார்த்து வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். அப்படி வந்து பண்ணாதான் மட்டும்தான் வெளியே இங்கே வந்து இவங்க வந்து சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியுதுங்க. சரி ஓகே, இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக அடுத்த இயரிங்குள்ளே எப்படியாச்சும் வந்து நான் வந்து சாட்சிகளை வந்து திரட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு பயங்கர வெறியோடு இருக்காங்க. அந்த வெறிக்கெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து வேலைக்கே ஆகாது. ஏன்னா ராஜேஸ்வரி இருக்கிற வரையும் நீங்கள் வந்து எந்த இது வந்தாலும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. தேவசேனாவது மண்ணாங்கட்டியாவது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து அடுத்த இயரிங்கில் வந்து பாரு எப்படி வந்து கோர்ட்டில் வந்து நிற்கிறேன், உங்களை வந்து எப்படி வந்து கோர்ட்டுக்கு வந்து வரவிடாமல் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி பாருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சவால் விட போகிறாங்க. அதுவும் இல்லாமல் எங்களவா வந்து கோர்ட்டுக்கு வரவிடாமல் வந்து தடுக்கிறீங்க, தேவசேனா உன்னை வந்து தடுக்கிறேன், நீ வந்து கோர்ட்டுக்கு வந்து வரக்கூடாது, அவனுக்கு சாதகமாக நீ வந்து வக்கீலாக வந்து நிற்கிறியா, எனக்கு போட்டியாக வந்து நீ நிற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து உன்னை வந்து வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சவால் வந்து விட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய், see you, டாடா.